ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய சேனலில் சூப்பரான ஒரு சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் ஒரு பட்டை, ஒரு லவங்கம், அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ சேர்த்திக்கிங்க. 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம், சோம்பு சேர்த்திட்டு ஃப்ரை ஆன உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 2, கொஞ்சம் புதினா தழை, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்திட்டு நல்லா வதக்கிடலாங்க. வெங்காயம் உங்களுக்கு நல்லா அந்த கலர் மாதிரி வதங்கி வரணும். அது வரைக்குமே நல்லா வதக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்கிட்டேன். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய சேர்த்திக்கலாம். ஆனால் அதோடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணுங்க. அந்த மாதிரி தான் நானும் இப்போது நல்லா தவாவில் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டேன். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி பழம் அதோடய சேர்த்திருக்கிறேன். தக்காளி நல்லா வேகணும். இப்போ தக்காளி கொஞ்சம் வேகிறதுக்காக நான் கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ சீக்கிரமாக வெந்துடும். உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்திக்கிங்க. மஞ்சள் சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் நல்லா அந்த தக்காளியை ஸ்மாஷ் பண்ணி நல்லா வேக விடணும். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கன் ஆட் பண்ணலாம். நான் ஒரு 3/4 kg சிக்கன் தான் வாங்கியிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் இந்த நம்ம போடுற இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மஞ்சள்லாம் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா கலந்து கொடுக்கணுங்க. அந்த சிக்கனுடைய அது கலர் மாறி வரும்போது நம்ம ஒரு 1.5 சொம்பு தண்ணி ஊற்றி சிக்கனை ஒரு 3 நிமிஷம் வேக விடணும். நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் சிக்கனில் நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா வேக விடணும். அதுக்கப்புறமா தான் மசாலா சேர்த்தணும். நான் சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன். நம்ம அப்போ உப்பு சேர்த்தணும். இப்போ கொஞ்சம் பத்தலை, அதனால் நான் கொஞ்சம் சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு போதுன்னா நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக பெப்பர் தூள் குருமிளகு பவுடர் நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன். திருப்பி நான் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டேங்க. அந்த தண்ணி மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி கிரேவி மாதிரி வந்துருச்சு. நான் இன்னுமே ஒரு நிமிஷம் மூடி போட்டு திருப்பி அதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணும்போது எல்லா பச்சை வாசமும் போய் அந்த கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.